நீங்கள் பாவமன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நீ மற்றவங்க மன்னிக்க பழைய இன்னும் அட்வான்ஸாக மன்னிக்க பழகி மன்னிச்சு ஒரு விதை வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் ஏற்ற காலத்தை அதை அறுவடை பண்ணுவீங்க. எதை விதைக்கிற அதையாக இருப்பாய். பாவமன்னிப்புங்கிற விதையை விதைச்சு என்ன செய்வாங்க, அதை அறுப்பாய். அப்படின்னா நீ பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வான்னு அர்த்தம். நல்லா ஜபம் பண்ணுவோம் காலையில். சித்த பரம செய்யப்பட பூமி செய்யப்பட சொல்லிட்டு எங்கள் கடனே பூலோகத்தின் கடனை நாங்கள் மன்னிக்க போல நீங்கள் மன்னிக்க போல தானே. நீ மன்னியை நான் மன்னிக்க மாட்டேன் வசனம். பூலோகத்தை நாங்கள் மன்னிக்க போல நாங்கள் கடனை மன்னிக்க போல நீங்கள் கடை மன்னிக்க. சரி, நீ மன்னியை நான் மன்னிக்கிறேன் அப்படிதான். இப்படி வசனம் இருக்குமோ அப்படின்னா அந்த வசனம் அதுதான். புரிஞ்சுக்கணும். வாசிங்க, அப்போ ஒத்துக்க வாசிங்க. நீங்கள் அவனவன் தன் சகோதரன் மனப்பூர்வமாக மன்னியாம போனார், அந்த விதையை விதைக்காம போனார், என் பரமபிதாவும் போட்டு அப்படியே செய்வார். நீங்க அதை தான் நீங்க அறுப்பீங்க. மன்னியாம போன கதை தான் அறுப்பீங்க. நல்ல அதோடைய இருக்காது கலையோடு விட மாதிரி. மூணாவது காரியம், பாவமன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க மன்னிக்க பழகிக்கீங்க. பிறர் சரி பாவங்கள் மன்னிக்க எரிஞ்சு விடாதீங்க, கோவப்படாதீங்க. சிறுவர்களே தப்பு தான் செய்யணும், பெரியவங்களே தப்பு பண்ணுறாங்க, செய்ய செய்யணும்.